வாழ்க்கையின் பரபரப்பான சூழலில் மன அழுத்தத்தை கையாள்வது குறித்து இன்று பார்க்கலாம். வாழ்க்கை மிகவும் பரபரப்பானதாக இருக்கலாம். காலக்கெடு நெருங்கும் போதும், பொறுப்புகள் அதிகரிக்கும் போதும், நாம் அனைவரும் ஏதோ ஒரு கட்டத்தில் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறோம். செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமாகவும், அவற்றை சமாளிக்க நேரமும் இல்லாத போது நாம் நிம்மதியை இழப்பது இயல்பு. எனவே நீங்கள் இப்போது ஒரு பரபரப்பான காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, அல்லது எதிர்காலத்திற்காக தயாராக விரும்பினாலும் சரி, மன அழுத்தத்தை கையாள்வதற்கான 4 வழிமுறைகள். இதோ படி 1. உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வசனத்தில பவுல் கிறிஸ்தவர்களிடம் கவலைப்பட வேண்டாம் என்றும், அதற்கு பதிலாக ஜெபம் செய்து கடவுளிடம் தங்களுக்கு தேவையானதை கேட்க வேண்டும் என்றும் கூறுகிறார். நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது கவலையில் மூழ்கி எப்படி பிழைப்பது என்று சிந்திப்பதிலேயே மனம் சோர்ந்து போகும் ஆபத்து உள்ளது. ஆனால் பதற்றப்படுவதோ அல்லது அதிகமாக யோசிப்பதோ உங்களுக்கு உதவாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கவலைப்பட வேண்டாம், அதற்கு பதிலாக நன்றியோடு ஜெபம் செய்யுங்கள் என்று அந்த வசனம் கூறுவதை கவனியுங்கள். இங்கே ஒரு மாற்றம் நிகழ்கிறது. கவலையிலிருந்து ஜெபத்திற்கு மாறுதல். எனவே நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது அதை ஏற்றுக்கொண்டு பிரச்சனையை மட்டுமே யோசிப்பதை விட்டுவிட்டு ஜெபத்தின் மூலம் உங்களுக்கு உதவக்கூடிய கடவுளை நோக்கி திரும்புங்கள். படி 2. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள். பிரசங்கி 9:7, 10. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்தோடே புசித்து உன் திராட்சரசத்தை மன மகிழ்ச்சியோடே குடித்துக்கொள். தேவன் உன் கிரியைகளை அங்கீகரித்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு தந்திருக்கிற மாயையான வாழ்நாள் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடே நிலையில்லாத இந்த ஜீவிய காலத்தை சந்தோஷமாய் போக்கு செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. சாலமோன் ராஜா இதில் கூறுவது என்னவென்றால், உணவருந்தி மகிழுங்கள், உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக வாழுங்கள். கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம். ஆனாலும் நாம் அனைவரும் ஒரு நாள் இறக்கப் போகிறோம். இது கேட்பதற்கு சோகமாக தோன்றினாலும் இதில் பெரிய உண்மை உள்ளது. நாம் எதிர்காலத்திற்காக உழைக்கிறோம். ஆனால் நாம் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்று யாருக்கு தெரியும்? வேலை வேலை என்று மட்டும் இருக்காமல் அதே சமயம் நின்று நிதானித்து அன்புக்குரியவர்களுடன் வாழ்க்கையை ரசிக்கவும் வேண்டும் என்று சாலமோன் கூறுகிறார். வாழ்க்கை கணிக்க முடியாதது. நோய் வரலாம் அல்லது அன்புக்குரியவர்கள் பிரியலாம். எனவே வெறும் பிழைப்புக்காக மட்டும் வாழாமல் நண்பர்களுடன் பேசுங்கள், நடைபயிற்சி செல்லுங்கள், பிடித்த விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு பரிசு, அதை அனுபவியுங்கள். உடற்பயிற்சி செய்வதும் ஆரோக்கியத்தை பேணுவதும் வாழ்க்கையை ரசிக்க உதவும். சரியான தூக்கம், நல்ல உணவு மற்றும் தினசரி நடைமுறைகள் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். படி 3. முக்கியமானவற்றிற்கு முன்னுரிமை கொடுங்கள். மார்க் 12, 30 முதல் 31. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இயேசு இங்கே கடவுளை நேசிப்பதே முதல் கட்டளை என்றும், பிறரை நேசிப்பது 2வது என்றும் கூறுகிறார். கடவுளை நேசிப்பதற்கு தான் முதல் முன்னுரிமை. எனவே உங்கள் வாழ்க்கையில் ஏதெல்லாம் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறதோ அதை எழுதி வைத்து தேவையற்றவற்றை நீக்க அல்லது ஒழுங்குபடுத்த முயற்சி செய்யுங்கள். நான் கல்லூரியில் படிக்கும்போது என் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவதற்காக சில வீட்டு பாடங்களை செய்யாமல் விட்டிருக்கிறேன். நான் படிப்பில் சிறப்பிடம் பெற்றேன். ஆனால் எல்லா பாடங்களிலும் A கிரேடு வாங்குவதை விட சில சமயம் P கிரேடு வாங்குவது பரவாயில்லை என்று நினைத்தேன். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது எனக்கு முக்கியமாகப்பட்டது. இதற்காக படிப்பை விடச் சொல்லவில்லை. ஆனால் எதற்காக இவ்வளவு ஓடுகிறோம் என்று யோசித்து பாருங்கள். சில சமயங்களில் கடவுளுக்கும் உறவுகளுக்கும் முன்னுரிமை கொடுக்க சில வேலைகளை தியாகம் செய்வது நல்லது. ஆனால் தயவு செய்து படிப்பில் தோல்வியடைந்து விடாதீர்கள். படி 4. எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 10, 38, 42. இந்த வசனத்தில் மார்த்தாள் மற்றும் மரியாள் என்ற சகோதரிகள் பற்றி பார்க்கிறோம். இயேசு அவர்கள் வீட்டிற்கு வந்தபோது மரியாள் இயேசுவின் காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் மார்த்தாளோ பல வேலைகளை செய்வதில் மும்முரமாக இருந்தாள். அவள் இயேசுவிடம் வந்து, என் சகோதரி எனக்கு உதவி செய்யாமல் சும்மா இருக்கிறாளே, அவளை எனக்கு உதவச் சொல்லுங்கள் என்றாள். அதற்கு இயேசு, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய்.
ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாள் தனக்கான நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மார்த்தாள் செய்தது நல்ல விஷயம்தான். ஆனால் அவள் பல காரியங்களால் கவலைப்பட்டாள். நாமும் பல நேரங்களில் வாழ்க்கையில் பல திசைகளில் இழுக்கப்படுகிறோம். ஆனால் மரியாளைப் போல எளிமையாக இருப்பது அவசியம். மத்தேயு 6:31 முதல் 34 வரை. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடைய அவைகளுக்காக கவலைப்படும். எனவே வாழ்க்கையை எளிமையாக்குங்கள். கடவுளை நேசியுங்கள். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். கடினமாக உழையுங்கள். அதே சமயம் ஓய்வெடுங்கள். எல்லாவற்றையும் எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் இந்த 4 படிகளை பின்பற்றுங்கள். சிந்தனையை மாற்றுங்கள். வாழ்க்கையை அனுபவியுங்கள். முக்கியமானவற்றிற்கு முன்னுரிமை கொடுங்கள். எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள்.